ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சீப்பான ப்ராடக்ட் ஜஸ்ட் 174க்கு நான் அமேசானில் வாங்கினேன். அது உங்க நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். வேணா இப்போ நான் என் கையை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அது என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஏதாவது கெஸ் இருக்கா கைஸ்? ஆக்சுவலாக இந்த ரிங் டைட்னர் இருக்கு பாருங்க. எல்லா ரிங்லயுமே மேக்ஸிமம் ஒரு 5 to 6 ரிங்ஸ்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க, ரிங் டைட்னர். என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா நான் இடையில கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணேன். அதனால எல்லா ரிங்ஸுமே எனக்கு லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரிங்ஸ் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை அவாய்ட் பண்ண முடியாது. லூஸ் ஆயிடுச்சுன்னு போடாம இருக்க முடியாது. அதனால தான் யதார்த்தமா அமேசான்ல ரிங் டைட்னர்னு செக் பண்ணேன். நான் நினைச்சு கூட பார்க்கல மேபி எனக்கு இது மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்குன்னு. யதார்த்தமா நான் ட்ரை பண்ணப்ப இது இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்க. இது அமேசான்ல எனக்கு கிடைச்சது. நான் நினைச்சேன் இதை எப்படி யூஸ் பண்ண முடியும், இது என்ன எப்படி டைட் பண்ணும் அப்படின்னு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 100% ஒர்த். ஏன் தெரியுமா? எனக்கு இந்த ரிங்கை கழட்டி வைக்கிற பழக்கமே கிடையாது. 24 hours என்னோட ஹேண்ட்ல தான் இருக்கும். ஸோ இதை நான் இப்போ எவ்வளவு நாளா போட்டிருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 7 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரிங் டைட்னர். எந்த டேமேஜுமே ஆகல, எந்த கலர் சேஞ்சுமே ஆகல. இது உங்க கையில நீங்க போடும்போது இது வந்து டிரான்ஸ்பரண்ட். உங்க ரிங்ல இருக்கவே தெரியாது. நீங்க அதை போட்டு டைட் பண்ணிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அன்டில் அவங்க வந்து க்ளோஸ் அப்ல இப்படி நோட் பண்ற வரைக்கும் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்பரண்ட் சூப்பரா இருக்கும். இதுல வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு, காட்டுற மாதிரி. ஆக்சுவலா நான் ஒரு ரிங் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன். 4 இருந்துச்சு இது மாதிரி. பாருங்களேன், க்ளோஸ் அப்ல காட்டுறேன். இது கொஞ்சம் மீடியம் சைஸு. இது இருக்கிறதுலே இதுதான் ஸ்மால் சைஸு. நல்லா சின்ன சின்ன ரிங்கா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. நான் இப்போ யூஸ் பண்றது இந்த சின்ன சைஸு. மேபி இது தீர்ந்துருச்சுன்னா நான் அடுத்து இது யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இது நீங்க என்ன பண்ணா, ஜஸ்ட் ரிங் இருக்குல்ல, இதுல எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிக்கலாம். ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா இது அதே மாதிரி நீங்க பாருங்க எவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். டெய்லி நான் போட்டுட்டு இருக்கேன் 7 months இன்ன வரைக்கும் எந்த டேமேஜுமே ஆகல. என்ன குளிக்கும் போது லைட்டா சோப் அதுக்குள்ள போயிடும். ஸோ நான் அதை கழுவிக்குமே. அதுவும் இல்லாம இந்த கலருமே இன்னும் ஃபேட் ஆகல, அப்படியே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. ஒரு மாதிரி திக்காலாம் காட்டல, போட்டிருக்கதே தெரியாது. உங்க ரிங்கும் உங்களுக்கும் இது மாதிரி லூஸா இருந்துச்சுன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் 174 தான், சூப்பரா இருக்கும். ஒர்த்து, 100% ஒர்த். ஜஸ்ட் 174. இதுல ஆக்சுவலா 2 கலர் இருக்கு. இது வந்து கோல்டு கலர். ஸோ நீங்க கோல்டு கலர் ரிங் போடுறவங்களா இருந்துச்சுன்னா இதை நீங்க கோல்டு கலர்ல ரிங்ல சுத்திக்கலாம். அதே மாதிரி சில்வர் கலருமே இருக்கு. நீங்க சப்போஸ் உங்ககிட்ட சில்வர் கலர் ரிங் இருந்துச்சுன்னா அதை நீங்க அந்த சில்வர் கலர் வாங்கி சில்வர் கலர்ல ரிங்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா அதுவுமே டிரான்ஸ்பரண்ட், அதுவுமே சுத்தமா தெரியாது நீங்க கையில இந்த ரிங் டைட்னர் போட்டிருக்கதே. ஆனா நான் இது இன்னொன்னு வாங்கினேன். இது நான் எதுல வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. இது வந்து இங்க பாருங்களேன், சும்மா ரிங்ல பேஸ்ட் பண்ணிக்கிறது, எடுத்து அப்படி ஒட்டிக்கிறது ரிங்ல ஃபுல்லா. நம்மளாம் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ரவுண்ட்ல ஒட்டிக்கிறது. ஆனா இது நான் என்ன சொல்லுவேன்னா, இதுல டிஃப்ரெண்ட் கலரும் இருந்தது. இந்த பாருங்க, இந்த ஆஷ் கலர், இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர், அப்புறம் பிளாக் கலர், ஒயிட் கலர். இது ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இது நீங்க ஜஸ்ட் டெம்பரரி யூஸ். உங்களுக்கு ஏதாவது ரிங் ரொம்ப லூஸா இருக்கு, உங்களுக்கு ஆனா டெய்லி போடுற பழக்கம் இல்லை, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போறீங்க, அந்த டைம்ல அது மாதிரிக்குன்னா இது ஒர்த்து. ஏன்னா இது நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த சைஸ்ல தின்னா, இல்ல ஆல்ரெடி அவங்க சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் விட உங்களுக்கு தின்னா வேணா இதை நீங்க பாதியா கட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ரப்பர் வந்து ஸ்டிஃபா தான் இருக்கு, அது ஒட்டுறதுலாம் நல்லா தான் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ண, அப்படியே ரிங்குல உள்ள அப்படி லைட்டா பேஸ்ட் பண்ணிட்டு டெம்பரரி யூஸ்னா நீங்க போட்டுக்கலாம். இதை போட்டு நீங்க குளிச்சு இது பண்ணீங்கன்னா மேபி ஒரு 2 நாள் இருக்கும், 3 நாள் அதை எடுத்துட்டு வந்துடும். அதனால இது டெம்பரரி யூஸ்க்கு ஓகே ஒர்த்து. ஆனா டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒர்த்து கிடையாது. இது எனக்கு நான் சரியா அமேசான்ல தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அமேசானா மீசோவான்னு தெரியல. நான் பார்த்துட்டு வேணா இந்த லிங்கை உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இதோட ரேட்டுமே ஐ திங்க் 100க்குள்ள இல்ல 150க்குள்ள தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. We'll meet in the next video. Bye bye.